We've been teaching on the subject of success. வெற்றி என்ற தலைப்பிலே நாம் போதித்துக் Success கொண்டிருக்கிறோம். in every area of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி என்பதை குறித்து. Now we talked about some of the areas and now we are talking about financial success. ஒரு சில பகுதிகளை குறித்து நாம் பேசிவிட்டோம். இப்பொழுது பொருளாதாரத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Talking about how to break out of the condition and the state that we are in and to break into, have a breakthrough into prosperity. இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையிலிருந்து உடைத்தெறிந்து எப்படி செழிப்புக்குள்ளாக நாம் பிரவேசிப்பது அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Particularly we've been looking at for the last few weeks about how to destroy the mental strongholds that keep us in insufficiency and lack and want. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக இந்த குறைவான தாழ்ச்சியான நிலையிலே நம்மை வைத்திருக்கிற நம்முடைய மனதின் எண்ணங்களை உடைத்திருந்து எவ்வாறு வெளியே வருவது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Remember Paul talks about breaking the strongholds or pulling down the strongholds with this mighty weapon that God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்த ஆயுதங்களை கொண்டு இந்த பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதை குறித்து பவுல் பேசுவது உங்களுக்கு தெரியும். There are strongholds in the mind. மனதிலே பலத்த அரண்கள் இருக்கிறது. The biggest obstacle for a Christian in living and walking in the will of God is his mind. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய சித்தத்திலே வாழ்வதற்கு நடப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருப்பது அவனுடைய மனம். Not the devil. பிசாசு அல்ல. Because the devil, as far as the believer is concerned, is under his feet. ஏனென்றால் ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே பிசாசு விசுவாசியினுடைய பாதபடியில் இருக்கிறான். As far as the believer is concerned, the devil is a defeated foe and has no power over him, whereas the believer has all power over every power of the enemy. விசுவாசியை பொறுத்தவரையிலே பிசாசு அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துரு. விசுவாசி மீது பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. மாறாக பிசாசின் மீது விசுவாசிக்கு சகல விதமான அதிகாரமும் இருக்கிறது. So the biggest problem is gone. ஆகவே the biggest problem is gone. ஆகவே மிகப்பெரிய பிரச்சனை இப்ப தீர்ந்து விட்டது. The devil who was the obstacle for everything is gone now. எல்லாவற்றுக்கும் தடையா இருந்த பிசாசானவன் இப்போது போய்ட்டான். He has been defeated. அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். We have been given power over him. அவன் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. After you have become a believer, you should never talk about the devil as a problem. ஆகவே தான் விசுவாசியை மாறின பிறகு பிசாசு ஒரு பிரச்சனை என்பதை பேசவே கூடாது. Because for the believer the devil is not a problem. ஏண்டா விசுவாசியை பொறுத்தவரையிலே பிசாசு பிரச்சனையே கிடையாது. For the believer, the mind, his mind is the problem. விசுவாசிக்கு அவனுடைய மனம் தான் பிரச்சனை. His thoughts are the problem. அவனுடைய எண்ணங்கள் தான் பிரச்சனை. His imaginations are the problem. அவனுடைய கற்பனைகள் தான் பிரச்சனை. Because these very thoughts and imaginations have formed a stronghold, a fortress into which he is imprisoned. ஏனென்றால் இந்த கற்பனைகளும் எண்ணங்களும் தான் அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பலத்த அரண்களாக உருவெடுத்திருக்கிறது. Many believers are imprisoned within the realm of poverty, lack and insufficiency. பல விசுவாசிகள் அவருடைய பற்றாக்குறை, குறைவு, தாழ்ச்சி என்கிற இவற்றுக்குள்ளாய் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். By their thoughts, by some teachings they have received, or by the things that they have believed, a stronghold, a fortress has been created and built where they are unable to get out of that fortress. அவருடைய எண்ணங்கள், அவர்கள் நம்பி இருக்கிற சில காரியங்கள், அவர்கள் கேட்ட போதனைகள் இவற்றினாலே பலத்தாரன் உருவாகி எழும்பி நின்று அதிலிருந்து வெளியே வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். Now we talked about various things that are wrong in our thinking. நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய பல தவறான காரியங்களை குறித்து நாம் பேசினோம். We talked about how some people think that God himself is not Jehovah Jireh, Jehovah the needy. நான் சொன்னேன் இல்லையா, தேவனே தேவைகளை சந்திக்கிற யெகோவாக இல்ல, மாறாக தேவையுள்ள ஒரு யெகோவா போல இருக்கிறார் அப்படியே நினைக்கிறாங்க. In many people's minds that's what they think, somehow knowingly or unknowingly. Christians, sometimes preachers, sometimes churches have unintentionally, I would say, they are good people, but unintentionally they have conveyed this idea. பாருங்க, பிரசங்கியாலும் சரி விசுவாசிகளும் சரி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இந்த விதமான ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். I don't think anybody talks bad about God. தேவனை குறித்து யாரும் அந்த மாதிரி அசிங்கமா பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. No preacher would talk bad about God. தேவனை குறித்து தப்பா எந்த பிரசங்கியாலும் பேச மாட்டார்கள். Most of the time what happens is by the way we do things we convey the idea that he is a needy person. பல சமயத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாம் பேசுகிற விதத்திலேயே தேவனுக்கு ஏதோ தேவை இருக்குது போல ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுகிறோம். Because the preacher himself is talking about how he is poor and he doesn't have anything. ஏன்னா பிரசங்கியாரே என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நான் ஏழையா இருக்கேன்னு இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. Then every church needs money and everybody is talking about how we need more money, how to collect more money. எல்லா சபைகளுக்கும் பணம் தேவையா இருக்கு. ஆகவே எல்லாரும் எப்படி நமக்கு பணம் அதிகம் தேவைப்படுது, எப்படி அதை சேகரிக்கலாம் அப்படி தான் பேசுறாங்க. They are always talking about how they are just poor and they don't need this and they don't have this and they don't have that. எப்போதுமே நம்ம கையில ஒண்ணும் இல்ல, இது இல்ல, அது இல்ல, நம்ம ஏழைகள் இப்படியே பேசிட்டு இருக்காங்க. By all of these things, it all compounds the effect. It all adds up to people thinking
that God himself is not able to take care of his own preachers, இதெல்லாம் his own கடைசில churches? கடைசில எப்படி போய் முடிகிறதுன்னு சொன்னா, தேவனால தன்னுடைய சொந்த சபையை ஊழியர்களை தாங்க முடியாமல் இருக்கின்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்குள்ளே உருவாக்கி விடுகிறது. That is why I try to be careful about how we present everything. ஆகவே தான் எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு எடுத்து காட்டுகிறோம் என்பதில ரொம்ப கவனமா இருக்கு. Not only preaching and doing everything. பிரசங்கத்துல மட்டும் கிடையாது, எல்லாவற்றையும் செய்வதிலும் கூட. Because we must never give the wrong picture. ஏனென்றால் தவறான படத்தை காண்பிக்கவே கூடாது. I want to give the picture that God is a rich God. தேவன் ஐஸ்வரியமுள்ள தேவன் என்ற படத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Because that is the right picture. ஏனென்றால் அதுதான் சரியான படம். God is not a needy God. God is a rich God. தேவன் தேவையுள்ள தேவன் அல்ல, தேவன் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். Lives in a golden city. அவர் தங்க நகரத்தில் வாழ்ந்து Walks in street of gold. தங்க வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார். Gates made of pearl. அவருடைய வாசல் எல்லாம் முத்துக்களால் செய்யப்பட்டிருக்கிறது. He is not poor. He doesn't have a problem. அவர் ஏழை அல்ல, அவருக்கல்ல பிரச்சனை எதுவும். We have a problem in the way we think. நாம் எண்ணுகிற விதத்திலே தான் நமக்கு பிரச்சனை. Then people think about Jesus as being poor. இயேசுவை ஏழை என்று எண்ணுகிறார்கள். Because when he came into the world, they think he became poor. உலகத்தில் அவர் வந்தபோது ஏழையா இருந்தார் நினைக்கிறாங்க. See the idea, the world itself is a poor world, they think. என்னத்தை பாருங்க, உலகமே ஏழையான உலகம் என்று எண்ணுகிறார்கள். That if anybody leaves heaven and comes into the earth, they are immediately leaving the rich realm and coming into poor realm. யாராவது பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்தா உடனே ஐஸ்வரியமுள்ள நிலையிலிருந்து தரித்திர நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். Where did they get it? இது எங்கிருந்து கிடைத்தது? Because somehow intentionally or unintentionally, mostly unintentionally, preachers have conveyed the idea that the earth is full of poverty and this is the way it will be. Wait till you go to heaven, you'll walk in golden streets. தெரிந்தோ தெரியாமலோ பிரசங்கியார்கள் இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது, இது ஏழ்மையான பூமி, தரித்திர பூமி, பரலோகம் போற வரையில நம்ம காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விசுவாசிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். So people are just thinking about heaven as rich. ஆகவே மக்கள் பரலோகத்துல தான் ஐஸ்வரியம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. That is where their needs will be met. அங்கே தான் தேவைகள் சந்திக்கப்படும். While we are on earth, we have to be poor. ஆனா பூமியில இருக்கும்போது ஏழைகளா நாம இருக்கோம். So when Jesus came to the earth, then he was poor, they say. ஆகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவரும் ஏழையா தான் இருந்திருக்கார். I showed you, no, he was not poor. நான் உங்களுக்கு காண்பித்தேன் இயேசு ஏழையா இல்லை என்று. And even if he became poor by coming to the earth, there is no benefit that comes to us by that. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஏழையா இருந்தாலும் கூட அவர் ஏழையானதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. If he lived poor on this earth, there is no benefit for us. ஒருவேளை அவர் இங்க ஏழையை வாழ்ந்திருப்பாருன்னு சொன்னா அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. Because he died bearing our poverty, there is benefit. நம்முடைய தரித்திரத்தை சுமந்தவர் மரித்தாரே, அதனால தான் நமக்கு லாபம். There's a big difference. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. So Christian teaching is this, biblical teaching is that Jesus did not live in poverty. He took our poverty as he hung on the cross of Calvary. ஆகவே வேதம் என்ன போதிக்கிறது? இயேசுவானவர் தரித்திரத்திலே வாழவில்லை, மாறாக சிலுவையிலே தொங்கினாரே, அப்போது நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. Where did he bear our sins? எங்கே நம்முடைய பாவங்களை சுமந்தார்? He didn't commit sins when he was in this world just because he is in this earth and he is living among brothers and sisters and this whole community. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது பாவம் செய்யல, ஏதோ சகோதர சகோதரர்கள் மத்தியிலே மற்ற ஜனங்கள் மத்தியிலே சமுதாயத்துல வாழ்ந்ததனால அவர் பாவம் செய்து விடவில்லை. No, கிடையாது. he got on the cross God put the sin of the world upon him. அவர் சிலுவைக்கு சென்றார், சிலுவையிலே தான் உலகத்தின் பாவங்களை தேவன் அவர் மேல் வைத்தார். Amen. Amen. The sinless one bore our sin பாவமற்றவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் on the cross. சிலுவையிலே. Where did he bear our sickness? நம்முடைய வியாதிகளை எங்க சுமந்தார்? Jesus was never sick in this world. இயேசு இந்த உலகத்திலே வியாதியாகவே இல்லை. Never. ஒருபோதும் வியாதியா இல்ல. He healed people. அவர் மக்களை குணமாக்கினார். He was never sick. அவர் ஒருபோதும் But வியாதியா when he இல்ல. hung on the cross, ஆனா சிலுவையிலே தொங்கின போது he bore our sickness. நம்முடைய வியாதிகளை சுமந்தார். Amen. Amen. In the same way, அதே போல Jesus was never poor as he lived on this earth. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஏழையாகவே இல்லை. But when he hung on the cross, the curse of poverty was laid upon ஆனா him. சிலுவையிலே அவர் தொங்கின போது தரித்திர சாபம் அவர் மேல் வைக்கப்பட்டது. That is why the Bible says in 2 Corinthians 8:9 that though he was rich, yet he became poor. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் தரித்திரர் ஆனாரே. Now immediately you must not come to the conclusion that he became poor when he came into this world. உடனடியாக இந்த உலகத்துல வந்தபோது தான் தரித்திரனான தீர்மானத்துக்கு வந்து விட கூடாது. He was rich but he became poor when he got on the cross of Calvary. அவர் ஐஸ்வரியம் உள்ளவர் தான், ஆனால் கல்வாரி சிலுவைக்கு சென்றபோது தான் அவர் தரித்திரர் ஆனார். You know when Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது the Bible says in Mark chapter 15 verse 17 மார்க் 15:17 வேதம் சொல்லுகிறது, that they put a purple robe upon him அவர் மேலே ஒரு சிவப்பு அங்கியை தரித்தார்கள் and they put a crown of thorns. முள் முடியை சூட்டினார்கள். This is an amazing truth here. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. As he hung there on the cross, two things were put upon him. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ரெண்டு காரியங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது. The purple robe and the crown of thorns. சிவப்பு அங்கி, முள் முடி.
And it was written King of the Jews. இவர் யூதருக்கு ராஜா என்று The எழுதப்பட்டிருந்தது. two things, the purple robe and the crown of thorns, represented something. இந்த சிவப்பங்கியும் முள்முடியும் ரெண்டு காரியங்களை குறிக்கிறது. The robe, the purple robe, was representative of his kingship or royalty. அந்த சிவப்பங்கி அவருடைய ராஜரீகத்தை குறிக்கிறது. Because that is what the royal family wore and the kings wore. ஏனென்றால் ராஜ குடும்பத்தினர் அப்படிப்பட்ட உடைகளை தான் அணிவார்கள். So here he was hanging on the cross, the king of heaven and earth hanging on the cross. ஆகவே வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாவா இருக்க இவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். But what did the crown of thorns represent? அந்த முள்முடி எதை நமக்கு காண்பிக்கிறது? Now if you turn with me to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால், let's look at this and then I want to go into something else today. இதை நாம் காண்போம். பிற்பாடு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Because I want to start on something that I want to carry on for the next few weeks. ஏனென்றால் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அடுத்த சில வாரங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். So but I need to complete this. ஆனா இதை நான் முடித்தாக வேண்டும். Because this is very important. ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு காரியம். What did the crown of thorns represent? இந்த முள்முடி எதை காண்பிக்கிறது? Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Let me read to you verse 17 onwards. 17 இருந்து நான் வாசிக்கட்டும். This is right after man sinned. இது மனுஷன் பாவம் செய்த பிறகு நடந்த காரியம். Then to Adam he said, God is now speaking, saying to Adam, because you heeded the voice of your wife and have eaten from the tree of which I commanded you, saying you shall not eat of it, cursed is the ground for your sake, in toil you shall eat of it all the days of your life. பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். Now we see the entrance of poverty into this world. இப்போது இந்த உலகத்துக்குள்ளே தரித்திரம் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now before Genesis 3:17 you don't read poverty. ஆதியாகமம் 3:17க்கு முன்னாலே தரித்திரத்தை பார்க்க முடியாது. You read Genesis 2 verse 8 onwards, you see the plenty and abundance of everything. ஆதியாகமம் 2:8 இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாமே ஏராளம் தாராளமா இருக்கிறது. In fact you read Genesis 1 chapter 1 and chapter 2, it's full of abundance and plenty for man. இன்னும் சொல்ல போனா ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை பார்த்தா எல்லாமே மனுஷனுக்கு ஏராளம் தாராளமா இருக்கிறது. More than enough for just one man and one woman. God has created everything. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு போதுமானதுக்கு அதிகமாய் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருந்தார். You will be amazed if you read the first 2 chapters. முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். There was no place for poverty, there was no poverty. அங்கே தரித்திரத்துக்கு இடமே கிடையாது, அங்கே தரித்திரமும் இல்லை. Poverty was not known upon this earth. இந்த பூமியிலே தரித்திரம் காணப்படவே இல்லை. God never created poverty. தேவன் தரித்திரத்தை உண்டாக்கவே இல்லை. Now my friends, come to the right conclusion. நண்பர்களே, சரியான ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். Don't be blaming God. ஆகவே தேவனை குறை சொல்ல வேண்டாம். God never created poverty. தேவன் தரித்திரத்தை உண்டாக்கவே இல்லை. But after man sinned, மனுஷன் பாவம் செய்த பிறகு you see the entrance of poverty. தரித்திரம் பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். How did it enter? அது எப்படி பிரவேசித்தது? By the sin of man. மனுஷனுடைய He has பாவத்தினாலே. now opened the door for the curse to come in. சாபம் உள்ளே நுழையாத வாசலை திறந்து கொடுத்தது. The blessing is removed, curse is coming. சாபம் விலக்கப்பட்டு தரித்திரம் ஆசீர்வாதம் விலக்கப்பட்டு சாபம் உள்ளே நுழைகிறது. Because now he has chosen to live a life without God. ஏனென்றால் இப்பொழுது தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அவன் தீர்மானித்து விட்டார். I tell you my friend, this is the simple conclusion that everyone must understand, that the world is poor not because God is unable to meet the needs of people, because this is a world which has chosen to live without God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவன் கைவிட்டதனால இந்த உலகம் தரித்திரத்திலே கிடையாது, மாறாக தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் வாழ தீர்மானித்தபடினாலே இந்த உலகம் இப்படி இருக்கிறது. It is by choice that humanity is poor. மனுவர்க்கமானது அதுவே தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தின் நிமித்தம் தரித்திரத்தில் இருக்கிறது. Mankind has chosen to live without God. மனுவர்க்கம் தேவன் இல்லாமல் வாழ தீர்மானித்திருக்கிறது. Now we have to make the choice to receive Jesus as our Lord and open our hearts to him, to walk in the blessings of God. இப்பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டுமானால் உள்ளத்தை திறந்து இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். Blessings comes through Jesus Christ. ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் வருகிறது. The curse came as a result of man's sin. சாபங்கள் மனுஷனுடைய பாவத்தின் விளைவாய் வந்தது. So man is told that the ground is cursed. ஆகவே மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது என்று. And in toil he shall eat of it. நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். Before there was work but no toil. அதற்கு முன்னால வேலை இருந்தது, ஆனா வருத்தம் இல்லை. Right?
சரியா? There was work and there was pleasure in work. வேலை இருந்தது, வேலையில இன்பம் இருந்தது. Work didn't come as a result of curse. சாபத்து நிமித்தம் வேலை வரவில்லை. Work came before the curse. சாபத்துக்கு முன்னாலே வேலை வந்தது. Work is a blessing. வேலை ஆசீர்வாதம். Every believer say work is a blessing. ஒரு விசுவாசி சொல்லுங்க, வேலை ஆசீர்வாதம். For you and I, work is a blessing. உங்களுக்கும் எனக்கும் வேலை என்பது ஆசீர்வாதம். My work is a blessing. என்னுடைய வேலை ஒரு ஆசீர்வாதம். Amen. Amen. It brings prosperity and plenty. அது எனக்கு நிறைவையும் செழிப்பையும் கொண்டு It வருகிறது. brings happiness for me. எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. It brings fulfillment. அது எனக்கு நிறைவை கொண்டு I வருகிறது. feel happy about what I'm doing. நான் செய்யற காரியத்தை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம். I work a lot, but I'm happy. நான் நிறைய வேலை செய்றேன், ஆனாலும் அதுல சந்தோஷம். I stay busy, but I'm happy. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஆனா அதிலும் சந்தோஷம். Work is meant for pleasure. வேலை இன்பத்துக்காய் கொடுக்கப்பட்டது. But curse brings the toil in. சாபம் வருத்தத்தை கொண்டு But வருகிறது. listen to this. இத கவனிங்க. Both thorns and thistles it shall bring forth for you. 18 அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். Now this is the first time we read about the thorns and thistles. முதல் முறை இங்கே தான் முள்ளு குறுக்கு இத பத்தி God வாசிக்கிறோம். did not create the earth to bring forth thorns and thistles. தேவன் இந்த பூமியை முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்படி உண்டாக்கவில்லை. The day that man decided to live without God, as a result of the curse, thorns began to appear. தேவன் இல்லாமல் வாழ வேண்டும் மனுஷன் என்றைக்கு தீர்மானித்தானோ அந்த சாபத்தின் விளைவாக தான் இந்த முள்ளும் குறுக்கும் வந்தது. Before that the earth brought forth only that which was sown. அதுக்கு முன்னதாக இந்த பூமி என்ன விதைக்கப்பட்டதோ அதை மட்டுமே முளைப்பித்தது. Not something that was not sown. விதைக்கப்படாத ஒன்றை அது முளைப்பிக்கவில்லை. But now the earth is bringing forth thorns in abundance and thistles in abundance. ஆனா இப்ப பூமியானது இந்த முள்ளையும் குறுக்கையும் ஏராளமாக முளைப்பிக்கிறது. In fact, you want to grow thorns and thistles, you don't even have to try, you just leave it alone, it'll grow. இன்னும் சொல்ல போனா முள்ளும் குறுக்கு விளையணுமா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தானா விளையும். Because it's in a cursed state. ஏனென்றால் அது சபிக்கப்பட்ட நிலையில So I got இருக்கிறது. to go to my land, my farm, and remove the thorns and thistles. ஆகவே நான் தான் என்னுடைய இடத்து நிலத்துக்கு பண்ணைக்கு போய் அந்த முள்ளை And குறுக்கை அகற்ற வேண்டும். speak blessings over my farm. என்னுடைய பண்ணையின் மேல் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். I don't know how many of you have farms, எத்தனை பேருக்கு பண்ணை இருக்கோ தெரியல. but I'm talking about your life. That's like a farm. ஆனால் நான் பண்ணையை போல இருக்க உங்கள் வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். You must speak blessings. You must speak blessings over it. நீங்கள் அது மேல் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். Because thorns and thistles are growing. ஏனென்றால் அங்கே முள்ளும் குறுக்கும் விளைகிறது. Before there was no thorns and இதுக்கு thistles. முன்னால முள்ளு குறுக்கெல்லாம் கிடையாது. Not only in the farm thorns and thistles are growing. இந்த தோட்டத்துல முள்ளும் குறுக்கு விளைகிறது In மட்டுமல்ல. every realm there is thorns and thistles. எல்லா காரியங்களும் வரும் முள்ளும் குறுக்கு In இருக்கு. marriage there is thorns and thistles. திருமணத்துல முள்ளும் குறுக்கும் இருக்கு. In mind there is thorns and thistles. மனதிலே முள்ளும் குறுக்கும் இருக்கு. In every way this kind of thing is happening. எல்லா விதத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. Now there is the good and the bad. இங்க பாருங்க, இப்ப நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. So what you've sown is growing, alongside the thorns are growing, and if you leave it alone the thorns will choke what you have sown. ஆகவே நீங்கள் முளைப்பித்து நீங்க விதைத்ததும் வளருகிறது, கூடவே இந்த முள்ளும் வளருது, நீங்கள் விதைத்ததை நசுக்குகிறது. So you have to be busy clipping the thorns. ஆகவே அந்த முள்ளுகளை எல்லாம் அகற்றுவதிலே நம்ம பிஸியா இருக்கோம். That is why verse 19 says, in the sweat of your face you shall eat the bread. ஆகவே தான் 19 என்ன சொல்கிறது, உன் முகத்தின் வியர்வால் ஆகாரம் புசிப்பாய். Why? ஏன்? Before there was no job of removing the thorns and thistles. முன்னே முள்ளு குறுக்கு அகற்றுகிற வேலை எல்லாம் கிடையாது. The cursedness was not there. சபிக்கப்பட்ட நிலை இல்லை. So the thing is, the Bible says that the thorns were a symbol of poverty. ஆகவே வேதம் என்ன சொல்கிறது, இந்த முள் என்பது தரித்திரத்தின் அடையாளமா இருக்கிறது. Now listen to the thing. இத கவனிங்க. On the cross, சிலுவையிலே, I say to you, Jesus who was rich became poor. ஐஸ்வரியவானாக இருந்த இயேசுவானவர் தரித்திரரானார் என்று சொல்லுகிறேன். When they put the crown of thorns upon him, அந்த முள் முடியை அவர் மேல் போட்டபோது, it symbolized that he was there bearing my poverty and your poverty. அவர் என்னுடைய தரித்திரத்தை உங்களுடைய தரித்திரத்தை அவர் அங்கே சுமந்தார் என்பதை காட்டுகிறது. Thorn is the first thing that appeared when cursedness came upon this earth. Poverty came upon this earth. இந்த பூமி சபிக்கப்பட்ட போது, தரித்திரம் உள்ளே நுழைந்த போது முதலாவது முளைத்ததே இந்த முள் தான். So thorn became a symbol of poverty. ஆகவே இந்த முள் தரித்திரத்துக்கு அடையாளமாய் நிற்கிறது. Poverty, where you work and work and work and toil and you sweat and it never brings forth enough. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் சரி, வேர்வை சிந்தினாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, பலன் உண்டாக மாட்டேன் என்கிறது. You get a salary and it doesn't last more than 20 days. சம்பளம் கிடைக்கிறது, ஆனா 20 நாளுக்கு மேல அது நிலைக்கல. They increase your salary, still it's not enough. வருமானத்தை உயர்த்துகிறார்கள் என்றாலும் போதவில்லை. You think next year it will be better, it is worse. அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு பார்த்தா இன்னும் மோசமா இருக்கு. That is what is called a financial curse. இதுதான்
இதுதான் பண விஷயத்திலே சாபம் That எனப்படுவது. is what is called a poverty. இதுதான் தரித்திரம் எனப்படுவது. Where you work and work and work with all your heart and with all your soul, with all your strength, but you never make enough to put you over. உடைய முழு ஆத்துமோடு பெலனோடு கூட நீங்கள் அவ்வளவு உழைக்கிறீர்கள் என்றால் அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டாகாமல் You இருக்கிறது. spend all your intelligence, all your physical labor and everything that you've got, but you get very little. உங்களுடைய சரீர பலனை உங்களுடைய அறிவாற்றலை இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தினாலும் மிக குறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது. That is the curse. இதுதான் சாபம். And when Jesus hung there with the thorn, இயேசு அந்த முள்முடியோடு தொங்கின போது I tell you, I got good news for you. நான் சொல்லுகிறேன், நற்செய்தி உங்களுக்கு வைத்திருக்கிறேன். For all those who put their trust in Jesus, இயேசுவை நம்பி இருக்கிற எல்லாரும் this kind of curse of struggle and toil and sweat no more belongs to you, because it was placed upon the head of Jesus. போராட்டம், வியர்வை, வருத்தம் இதெல்லாம் இனி உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த சாபம் எல்லாம் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Look upon the cross. ஆகவே சிலுவையை நோக்கி பாருங்கள். The cross is where Jesus bore my poverty. சிலுவையிலே தான் இயேசுவின் தரித்திரத்தை சுமந்தார். It's there. அது அங்கே இருக்கிறது. No more toil. இனி வருத்தம் இல்லை. No more sweat. இனி வேர்வை இல்லை. There is work. வேலை இருக்கு. I have to make clear, some people think there's no more work also. சில நினைச்சிருவாங்க இனி வேலையும் கிடையாது. No, there is work. இருக்கு, வேலை இருக்கு. There is pleasure. இன்பம் There இருக்கிறது. is happiness. சந்தோஷம் இருக்கிறது. There is abundance. அங்கே நிறைவு There இருக்கிறது. is plenty. அங்கே ஏராளம் There is இருக்கிறது. fulfillment. அங்கே சந்தோஷம் There is இருக்கிறது. happiness. அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. But the cursedness of toil and sweat is gone from ஆனா it. அந்த வேர்வை, வருத்தம், அந்த சாபம் அங்கே கிடையாது. So I can smile and do my work. ஆகவே தான் நான் புன்னகையோடு வேலை செய்ய முடிகிறது. I can be eager to go to work. ஆகவே வேலைக்கு ஆவலோடு போகிறேன். And I can put my hand to work knowing that God will bless it. ஆகவே தான் தேவனின் வேலையை ஆசீர்வதிப்பார் என்று அறிந்து வேலைக்கு செல்கிறேன். I can know that the curse is not upon me. I have blessings upon இனி me. சாபம் என் மேல் கிடையாது. எனக்கு தேவ ஆசீர்வாதம் மட்டுமே உண்டு என்று எனக்கு தெரியும். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கீங்களா? Don't boast upon your sweat. உங்களுடைய வேர்வையில எல்லாம் ரொம்ப மேன்மை பாராட்டாதீங்க. That means you don't understand what happened to your sweat. அப்படினா உங்களுடைய வேர்வைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு புரியலன்னு It is அர்த்தம். not my sweat, it is God's blessing. என்னுடைய வேர்வை அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். Hallelujah. Hallelujah. It's the blessing of God. அது தேவனுடைய ஆசீர்வாதம். That's the thing about the cross, my friend. சிலுவை குறித்த காரியமே அதுதான். That is why oftentimes you must meditate upon what happened there. அடிக்கடி அங்க ஆகவேதான் சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை நான் தியானிக்க வேண்டும். You must see your curse there. உங்களுடைய சாபத்தை அங்கே நீங்கள் பார்க்க வேண்டும். And you must see yourself in a new light. உங்களை நீங்கள் புதிய வெளிச்சத்திலே காண வேண்டும். You must call yourself blessed. உங்களை பாக்கியவான் என்று அழைக்க வேண்டும். Amen. Amen. Lift up your hands and say, I am blessed. கரங்களை சொல்லுங்க, நான் பாக்கியவான். My curse is gone. என்னுடைய சாபம் போய்விட்டது. My poverty is removed. என் தரித்திரம் அகற்றப்பட்டு விட்டது. When they put the crown of thorns, முள்முடியை அவர் மேல் வைத்தபோது it was placed upon Jesus. அது இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. So it will never be again upon me. ஆகவே இனி ஒருபோது என் மேல் அது வராது. Hallelujah. ஹalleluya. Never. ஒருபோது வராது. See, poverty is well grounded in the foolishness that men have concocted over the years. இவ்வளவு காலமாக மக்கள் மதீனமாய் பல காரியங்களை சொல்லி சொல்லி அதுல இருந்து அந்த தரித்திரமானது அப்படியே ஊறி போய் இருக்கிறது. The Bible teaches that the cross of Jesus dealt with my poverty. வேதம் சொல்லுகிறது இயேசுவின் சிலுவை என் தரித்திரத்தை போக்கி இருக்கிறது என்று. Many people listen to preaching like ours and they say, well brother, you're always talking from the Old Testament. பலர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, பிரதர் நீங்க எப்போதுமே பழைய ஏற்பாட்டுல தானே பேசுறீங்கன்றாங்க. You're an Old Testament preacher. நீங்க பழைய ஏற்பாட்டு பிரசங்கியாரா? Saying Abraham was rich, Isaac was rich, Jacob was rich, so and so was rich. ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யாக்கோபு பணக்காரன், இவங்க எல்லாம் ஐஸ்வரியவான்கள் சொல்றீங்க. Where is prosperity in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே செழிப்பு எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. Now I'll show you where is poverty in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தரித்திரம் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் நான். There's no place for poverty in the New Testament. தரித்திரத்துக்கு புதிய ஏற்பாட்டிலே இடமே இல்ல. And I'll show you where prosperity is. செழிப்பு எங்க இருக்கு அதையும் காண்பிக்கிறேன். Now just glance. I don't have the time now. I'll just glance at the teachings of Jesus. வாங்க, நேரம் இல்ல. இயேசுவின் போதனை அப்படியே சொல்லிக் கொண்டே போகிறேன். What is the essence of Jesus' teaching? இயேசுவின் போதனைகளின் சாராம்சம் என்ன? He said, I came to give life and that life much more abundantly. அவர் சொன்னார், நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். Very simply he says in John 10:10, he says, I came to give you abundant life. யோவான் 10:10 என்ன சொல்கிறார் அவர்? நான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன். Now what is abundant
life. பரிபூர்ண ஜீவன் என்றால் என்ன? There is no place for poverty in abundant life. பாருங்க, பரிபூர்ண ஜீவனிலே தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. There is abundance of everything in abundant life. பரிபூர்ண ஜீவனிலே எல்லாமே பரிபூர்ணமா இருக்கிறது. In spirit, soul and body. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. In every way you get abundance of everything. எல்லாவற்றிலும் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறது. So Jesus, if he was here preaching for us today, he'll be preaching abundant life. ஆகவே இயேசு இன்றைக்கு நமக்கு பிரசங்கித்தால் பரிபூர்ண ஜீவனை தான் பிரசங்கிப்பார். Amen. Amen. He will not be a proper poverty teacher. அவர் தரித்திரத்தை போதிக்கிறவராய் இருக்க He மாட்டார். never taught poverty. அவர் தரித்திரத்தை போதித்ததே He said, கிடையாது. I came to give life and give it more abundantly. சொன்னார், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணமாய் கொடுக்க Now, வந்தேன். this is the same Jesus that also taught that if you gave anything for the gospel's sake, your house, your land, your money or whatever you gave, he will give you, God will give you 100-fold in this life and in the life to come. இதே இயேசுவானவர் என்ன போதித்தார்? சுவிசேஷ நிமித்தமாய் நிலங்களையாவது வீடுகளையாவது பணத்தையாவது கொடுத்தவனாலும் சரி, இம்மையிலும் மறுமையிலும் அவைகளை 100 பெறுவான் என்றார். That's another teaching of Jesus. இது இயேசுவின் இன்னொரு போதனை. Where is poverty there? அங்க எங்க இருக்கு தரித்திரம்? Hello? ஹலோ, Is there any poverty when he said if you give 1 you get 100? ஒன்னு கொடுத்தா 100 கிடைக்கும்னாரே, அதுல தரித்திரம் இருக்கா? Is that poverty? அதுவா தரித்திரம்? That is what you call prosperity. இதை தான் நாம் செழிப்பு என்று அழைக்கிறோம். For people who say where is prosperity in the New Testament, let me point this out to you. புதிய ஏற்பாட்டில செழிப்பு எங்க இருக்குன்னு கேக்குறாங்களா, அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். When he said if you give houses, lands, mother, father, brothers, sisters, whatever you give in this life, you will get it 100 times more in this life and in the life to come. நிலங்கள், வீடுகள், சகோதர சகோதரிகள் இவைகளை இழக்கிறவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 திரும்ப பெறுவான்றாரு. There is no poverty there, my friend. தரித்திரமே கிடையாது. He was preaching abundance. அவர் சம்பூர்ணத்தை பிரசங்கித்தார். In another place in Luke chapter 6 verse 38 he says, give and it shall be given unto you, good measure pressed down, shaken together, running over, shall men pour into your bosom. For with what measure you give, it will be given back to you. லூக்கா 6:38 என்ன சொல்கிறார்? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனுஷர்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்கிறார். Where is poverty there? அங்க எங்க இருக்கு தரித்திரம்? Do you see poverty anywhere there? அங்க எங்க தரித்திரத்தை பாக்குறீங்களா? No. கிடையாது. Good measure pressed down, shaken together, running over is not அமுக்கி poverty. குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பது தரித்திரம் அல்ல. He didn't say give and you will have less. You may have to miss the 2 coffees today, but you give. கொடுங்கள், நீங்க கொடுத்தீங்கன்னா 2 காபி குடிக்க முடியாம போகும், ஆனாலும் கொடுங்கன்னு ஒன்னு சொல்லல அவர். No. You may be just drinking 2 coffees, but you will be drinking as many as you want when you give. நீங்க இப்ப 2 காபி குடிக்கலாம், ஆனா கொடுத்தால் எவ்வளவு காபி வேணாலும் குடிக்கலாம். Don't drink too much coffee anyway. But whatever you have now, you will have it in abundance. என்ன சொல்கிறார்? இப்போது என்ன இருக்கிறதோ அதை விட ஏராளமா இருக்கும். He has not come to tell you to give so he can take away what you give. He has come to tell you to give so that you can have much more abundantly. கொடுங்கள் சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறதையும் பிடுங்க வரவில்லை. ஏன் கொடுக்க சொல்கிறார்? நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏராளமாய் உண்டாகும்படியாய் கொடுக்க சொல்கிறார். It is because he wants you to have good measure pressed down, shaken together, running over. He wants you to give. உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவதற்காக தான் கொடுக்க சொல்கிறார். So there is no poverty. ஆகவே இங்கே தரித்திரத்துக்கு இடமே இல்லை. There is no such thing as poverty in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தரித்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. Now in Matthew's Gospel chapter 7, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே you read about Jesus saying, ask and it shall be given unto you, seek and you shall find, and knock and it shall be opened unto you. இயேசுங்க சொல்லலையா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. And then in John's Gospel chapter 14 and John's Gospel chapter 16, பிறகு யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரத்திலே there we read, ask my Father in my name, whatever you ask it will be given unto you. என் நாமத்தினாலே பிதாவை கேளுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். And ask so that your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள் என்கிறார். Ask and receive. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். Where there is poverty, அங்க எங்க இருக்கு தரித்திரம்? if you can ask and you can receive everything that you ask for, there is no poverty, my friend. நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா அங்க எங்க இருக்கு தரித்திரம்? There is absolutely no poverty. அங்கே தரித்திரமே கிடையாது. So throughout the New Testament you can never show me that there is poverty there. ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதும் தரித்திரம் இருப்பதாய் நீங்கள் பார்க்கவே முடியாது. You know, in one passage in chapter 4 of Philippians, Paul talks about, I know how to be abased and I know how to be abound, I know how to be poor and I know how to be rich and so on. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவா இருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும்னு. They think, see brother, we have to be like that. உடனே என்ன சொல்லிடுறாங்க, பாருங்க பிரதர், நாம அப்படிதான் இருக்கணும்.
He says, I've learned how to be in these circumstances. சொல்லுகிறார் இந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி இருப்பது நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. Now you got to think about what you're reading. பாருங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்கணும்னு யோசிக்கணும். How many of you have taken any training to be poor? எத்தனை பேர் ஏழையா இருக்க ட்ரெய்னிங் எடுத்திருக்கீங்க? Do you need any training to be poor? ஏழையா இருக்குதா பயிற்சி தேவையா? If there is any training to be experts in being poor, then Indians will be champions. ஏழையா இருக்கிறதுக்கு பயிற்சி வேணும். World champions and get gold medals in Olympics. அதுல உலக சாம்பியனா இருந்து ஒலிம்பிக்ல மெடல்ல கோல்ட் மெடல்ல வாங்கிடுவாங்க. So he is not talking about being poor. ஏழையா இருப்பதை பத்தி அவர் பேசல. He is talking about how in the ministry sometimes you face certain situations, you face certain needs, you're away from home and traveling and in danger and in need and so on, and you know how to face them and you know how to deal with them. ஊழியம் செய்யும்போது பல இடங்களில் பிரயாணப்படுகிறீர்கள், ஆபத்து இருக்கிறது, குறைவு இருக்கிறது, சில சமயத்தில் பட்டினியா இருக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் வரும்போது எப்படி சந்திப்பது, சமாளிப்பது என்று தான் நாங்க சொல்லுகிறோம். Many challenges come. பல சவால்கள் வருகிறது. Many opponents are there. பல எதிரிகள் இருக்கிறார்கள். How to deal with all of these things? இதெல்லாம் எப்படி சமாளிப்பது? He is talking about those things. அந்த காரியங்களை குறித்து தான் பேசுகிறார். He is not saying, well, I'm trained to live poor. நான் ஏழையா தரித்திரத்துல வாழ பயிற்சி எடுத்துக்கொண்டேன்னு சொல்லல. I showed you this man was not poor. The governor was trying to get a little bribe from him. நான் சொன்னேன் இல்லையா, இவன் ஏழை அல்ல, ஏன்னா அந்த அதிபதியே இவங்கிட்ட லஞ்சம் வாங்க பார்க்கறான். Hello trying to get a little bribe. கொஞ்சம் ஏதா கொடுப்பானான்னு பார்க்கறான். From Paul. பவுல் கிட்ட. So he was a man of some means. ஆகவே கொஞ்சம் வசதியோடு இருக்கிற மனுஷன் தான் அவர். So you look at the Bible, there is no poverty there. ஆகவே வேதத்தை பார்த்தால் அங்க தரித்திரமே கிடையாது. Bible, various New Testament, various places we have this declaration. புதிய ஏற்பாட்டிலே பல்வேறு இடங்களிலே இப்படி தான் நமக்கு சொல்லப்படுகிறது. Not only if you analyze the teachings of Jesus, you will see no poverty there. இயேசுவின் போதனைகளை ஆராயும் போது அங்கே தரித்திரம் இல்லாமல் இருக்குது மட்டுமல்ல. You just read the New Testament, the epistles also. புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை வாசித்து பாருங்க. Paul says, my God shall supply all your needs according to his riches. பவுல் என்ன சொல்கிறார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். Hello. Now immediately people read that and say, his riches in glory, brother, when I get to glory. மக்கள் உடனே சொன்னா மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி இருக்கு. ஆக மகிமையில போகும்போது நிறைவாக்குவார். What need you will have when you get there? நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது? You need dal. அங்க பருப்பு தேவையா? You need rice. அரிசி தேவையா? You need kerosene. அங்க கெரோசின் தேவையா? What do you have there? அங்க போகும்போது உங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது? Think when you read the Bible, my friend. வேதத்தை யோசிக்கும்போது வாசிக்கும்போது யோசிக்கணும். The world is where you have needs. உலகத்துல தான் தேவைகள் இருக்கிறது. So he is not talking about meeting your need according to his riches when you get to glory. ஆகவே மகிமைக்கு போகும்போது அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை சந்திப்பார் அப்படி சொல்லல. He says when you are living in this world that is in a cursed state where thorns and thistles are growing, when you have needs, your God will bless you and meet your needs according to the riches that we see him having there. என்ன சொல்லுகிறார்? இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே முள்ளும் குறுக்கும் விளைகிற இந்த பூமியிலே நீங்கள் தரித்திர நிலையில வாழும்போது தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்கிறார். So it is saying that you will live not according to this standard, you will live according to that standard. என்ன சொல்ல வருகிறார்? இந்த உலக தரத்தின்படி வாழக்கூடாது, அந்த தரத்தின்படி வாழ வேண்டும். Don't live according to the cursedness of this world, live according to the blessedness of heaven. இந்த உலகத்தின் சபிக்கப்பட்ட அளவின்படி வாழ வேண்டாம், பரலோகத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட அளவின்படி வாழுங்கள். Don't have to wait till you get to heaven, because when you get to heaven you're going to be blessed anyway. பரலோகம் போற வரையில காத்திருக்க வேண்டிய ஏன்னா அங்க போனா ஆசீர்வாதம் எப்படியோ உண்டு நமக்கு. Believe to live like heaven here. பரலோகத்தை போல இங்கே வாழ்வேன் என்று விசுவாசியுங்கள். My God shall supply all my needs according to his riches which is in heaven. என் தேவன் என்னுடைய தேவையெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திப்பார். Amen. According to his standards. அவருடைய அளவின்படி. Jesus has made us rich, the Bible says. இயேசு வேதம் சொல்லுது நம்மை ஐஸ்வரியவான்களாய் ஆக்கி விட்டார். Though he was rich, he became poor so that you might be made rich. நீங்கள் ஐஸ்வரியவான்களாகும்படி அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்து தரித்திரரானார். 2 Corinthians 8:9. 2 Corinthians 8:9 சொல்லுகிறது. He was rich, அவர் ஐஸ்வரியமுள்ளவர். but he became poor. பிறகு அவர் தரித்திரரானார். Why? எதற்காக? So that you may be made rich. நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் ஆக்கப்படும்படி. That means அதாவது the Bible is simply saying வேதம் என்ன சொல்லுகிறது? that he has made you rich. அவர் உங்களை ஐஸ்வரியவான்களாய் ஆக்கி விட்டார். When he died on the cross and took the crown of thorns upon him, he was doing it to make you rich. அவர் சிலுவையிலே மரித்து முள்முடியை சுமந்தபோது உங்களை ஐஸ்வரியவான் ஆக்கும்படி அப்படி செய்தார். So that is why I don't believe in a believer
going around saying I am poor believer. ஆகவே தான் ஒரு விசுவாசினா ஏழை விசுவாசின்னு சொல்லும்போது அதனால நம்ம நம்பிக்கையே இல்லை எனக்கு. ஜெபிச்சிங்க பிரதர், நான் ஒரு ஏழை விசுவாசி. Nobody that comes to this church must talk like that. சபைக்கு வருகிற ஒருவராயிலும் அப்படி பேசவே கூடாது. Not after hearing all this. இதெல்லாம் கேட்ட பிறகு அப்படி பேசக்கூடாது. ஏழை விசுவாசின்னு ஒரு விசுவாசியே கிடையாது. ஏழை அவிசுவாசி என்றாடு. You cannot be விசுவாசி and ஏழை. விசுவாசியே இருந்துட்டு ஏழையா இருக்க முடியாது. You cannot be a believer and be poor. விசுவாசியே இருந்துட்டு ஏழையா இருக்க முடியாது. Because the Bible boldly declares that he has made you rich. ஏனென்றால் வேதம் தைரியமா அறிவிக்கிறது அவர் உங்களை ஐஸ்வரியவானாக்கி விட்டார் என்று. He has made you rich. அவர் உங்களை ஐஸ்வரியவானாக்கி விட்டார். I am not saying it. நான் சொல்லல. The Bible says it. வேதம் சொல்லுகிறது that he has made you rich. அவர் உங்களை ஐஸ்வரியவானாக்கி விட்டார். Lift up your hands and say this. கரங்களை வைத்து சொல்லுங்கள் இதை. Amen. Lift up your hands and say this. உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள். Jesus இயேசு has made me rich. என்னை ஐஸ்வரியவானாக்கி விட்டார். Jesus இயேசு has made me rich. என்னை ஐஸ்வரியவானாக்கி விட்டார். Boldly declare every day that Jesus has made you rich. தைரியமாய் ஒவ்வொரு நாள் அறிவியுங்கள் இயேசு என்னை ஐஸ்வரியவானாக்கினார் என்று. Now you may not have much right now, but start beginning to apply this thing. இன்னைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கு, ஆனால் இதை தைரியமாய் பேச ஆரம்பியுங்கள். Begin to say Jesus has made you rich. இயேசு என்னை ஐஸ்வரியவானாய் ஆக்கினார் என்று சொல்லுங்கள். I am rich because he made me rich. அவர் என்னை ஐஸ்வரியவானாய் ஆக்கினதினாலே நான் ஐஸ்வரியவான். So the Bible declares that he has made you rich and he wants you to be rich. ஆகவே வேதம் உங்களை ஐஸ்வரியவான் என்று அழைக்கிறது, அப்படி இருக்கும்படி விரும்புகிறது. The Bible also says in Ephesians chapter 3 verse 19 and 20. எபேசியர் 3:19-20 வேதம் சொல்லுகிறது. I'm just trying to show you the New Testament statements on prosperity. செழிப்பு குறித்து புதிய ஏற்பாடு என்னெல்லாம் சொல்லுகிறது அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன். That our God is able to give you exceeding abundantly above all that we ask or think. நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். Now you tell me, where is poverty there? இங்க எங்க தரித்திரம் இருக்கு சொல்லுங்க. There's no poverty. This is the essence of Christian teaching. பாருங்க, இங்க தரித்திரம் கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ போதனையின் சாராம்சம். If you can get everything you ask for, நீங்க கேக்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னா, and if God gives you always exceeding abundantly above all that you ask or think, நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் தான் தேவன் எப்போதும் செய்கிறவர் என்றால், then where is poverty? பிறகு அங்க எங்க இருக்கு தரித்திரம்? There is no place for poverty. அங்க தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. Everybody say with me, there is no place for poverty. தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. No place for poverty. தரித்திரத்துக்கு இடமே இல்லை. No place for poverty. தரித்திரத்துக்கு இடம் இல்லை. Romans chapter 8 verse 32 says, ரோமர் 8:32 சொல்லுகிறது. if God did not spare his own son but delivered him up for us all, how shall he not also give all things freely? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி? Amen. Amen. There is no poverty there. அங்கேயும் தரித்திரம் He கிடையாது. has given his own son, then will he not give everything freely? சொந்த குமாரனே கொடுத்துட்டார், மற்றதை இலவசமா கொடுக்க மாட்டாரா? So there is no place for poverty. ஆகவே தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. Don't read poverty in between lines. அப்படியே வேத வாசிக்கும்போது தரித்திரத்தை கூட சேர்த்து வாசிராதீங்க. That is why I pointed out to you all these scriptures where in the New Testament where it's talking about abundance and plenty and prosperity. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே ஏராளம் தாராளம் செழிப்பை குறித்து பேசுகிற எல்லா வசனங்களையும் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். I'll tell you the New Testament is very strong on the subject of prosperity. செழிப்பு குறித்து புதிய ஏற்பாடு ரொம்ப உறுதியாய் பலமாய் போதிக்கிறது. Because it says that he who was rich became poor so that I may be made rich. ஏனென்றால் என்ன சொல்கிறது? நான் ஐஸ்வரியவானாகும்படி அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருக்கிற அவர் தரித்திரரானார். Some people say, well, it is rich in another way, brother. சிலர் சொல்றாங்க இது வேற விதத்துல ஐஸ்வரியங்கன்னு. No, you read that it's talking about money and that's where it's talking about. கிடையாது. வாஸ்து பாருங்க, பணத்தை பற்றி பேசும்போது அப்படி சொல்றார் அவர். 2 Corinthians 8 it's talking about really finances. 2 கொரிந்தியர் 8 பணத்தை குறித்து தான் அங்க பேசுகிறது. And in that context he says he was rich and he became poor so that you may be made rich. அத பற்றி பேசும்போது தான் சொல்றாரு அவர் ஐஸ்வரியமுள்ளவரா இருந்தார், உங்களை ஐஸ்வரியனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னு. So don't try to bring in poverty philosophy into that 2 Corinthians 8. 2 கொரிந்தியர் 8 அந்த தரித்திர தத்துவத்தை கொண்டு வர and don't even try to bring it inside the Bible. பைபிளுக்குள்ளே அது கொண்டு வர பார்க்காதீங்க. From Genesis 1 to Revelation 20 don't try to insert it anywhere. ஆதியாகமம் 1ல இருந்து வெளிப்படுத்தல் 20 வரைக்கும் நீங்க நடுவுல எதையும் நுழைக்காதீங்க. Put it away somewhere. அது எங்கேயோ தூக்கி போடுங்க. It belongs to the realm of men's traditions, not the word of God. அதெல்லாம் மனுஷருடைய பாரம்பரியத்தை சேர்ந்ததுதானே தவிர தேவனுடைய வார்த்தை அல்ல. Traditionally we've been told, well, Jesus is poor, church is poor, ministers are poor, everybody is poor, and when we get to heaven we'll all become rich. பாரம்பரியமா என்ன சொல்லிட்டாங்க? இயேசு ஏழை, சபை ஏழை, சீஷர்கள் ஏழை, எல்லாம் ஏழை, பரலோகம் போகும்போது தான் நமக்கு ஐஸ்வர்யம்.
Heaven is the only hope. பரலோகம் மட்டும் தான் நம்பிக்கை. In this earth you have nothing. இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது. So in case of Christian all of a sudden begins to shine a little bit, ஆகிய ஒரு விசுவாசி கொஞ்சம் திடீர்னு ஆள் பார்க்க பளபளன்னு இருந்தா we wonder if he is going to go to heaven. இவர் பரலோகம் போவாரான்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. Believe me, I was in that kind of circle and we used to wonder like that. இப்படிப்பட்ட ஒரு வட்டத்துல தான் இருந்தேன். ஆச்சரியப்படுவோம். We used to think இவர் போவாரா? உலக பிரகாரமா இருக்கிறாரு. காசு நிறைய இருக்குது. இவரெல்லாம் போக முடியாது. ஒட்டகத்தின் காதுல ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைய முடியாது இல்லையா? அவ்வளவு கஷ்டம் இவர் போறது. நாங்க போறது ரொம்ப சுலபமா போவோம். We go easily. நாங்க ரொம்ப சுலபமா போடுவோம். ஏன்னா எங்க கையில ஒண்ணும் கிடையாது. So when a person with some kind of wealth showing on him walked in, we all took a hard look at him. அவ கொஞ்சம் பணக்கார ஆளு கொஞ்சம் உள்ள நுழைஞ்சாலுமே அவர் ஒரு மாதிரி தான் பாப்போம். Here is a candidate for hell. We thought. நரகத்துக்கு போக வேண்டியவர் இங்க வந்துட்டாருன்னு யோசிப்போம். ஆனா இப்போ இங்க எல்லாருமே பளபளன்னு இருக்கீங்க. Because you believe that God has made you rich. ஏனென்றால் தேவன் உங்களை ஐஸ்வரியமுள்ளவராய் உண்டாக்கி இருக்கிறார் நீங்க நம்புறீங்க. If you come to this church, that's what you will hear. இந்த சபைக்கு வந்தால் அதை தான் நீங்கள் கேட்பீர்கள். Amen. Amen. If you don't want to hear that, இத கேட்க விரும்பலனா, then I feel terribly sorry for you, my friend. உங்களுக்காக ரொம்ப நான் வருத்தப்படுறேன். Because I know exactly what you will hear. ஏனா எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன கேட்பீங்கன்னு. And I will be very sad to see you become what you hear. நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அப்படி நீங்கள் மாறும்போது அதை பார்க்க நான் ரொம்ப வருத்தப்படுவேன். Because nobody should become like that. யாருமே அது போல மாற கூடாது. Bible declares that God has made you rich. வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களை ஐஸ்வரியவானாய் ஆக்கி இருக்கிறார். All right, let's start on something tonight and I'll continue that next week. சரி, இன்றைக்கு இரவு இன்னொரு காரியத்தை ஆரம்பிப்போம். அதை அடுத்த வாரம் நான் தொடர்கிறேன். Because we need to get started on this. ஏன்னா இன்றைக்கு நாம இத ஆரம்பிக்க வேணும். Talking about breaking strongholds. பலத்தாரங்களை நிர்மூலமாக்குவது அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். One of the strongholds that we need to break is this idea that the wealth that we possess is our own. நாம் உடைத்தெறிய வேண்டிய ஒரு பலத்தாரம் என்னன்னு சொன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் சம்பத்தும் நமக்குரியது என்ற ஒரு எண்ணம். Okay, that is a wrong idea. இது தவறான ஒரு எண்ணம். As long as you think of wealth and riches that you possess as yours and that you are the owner of it, then you cannot prosper any further and be a blessing. என்னிடத்தில் இருக்கிற இந்த செல்வமும் சம்பத்தும் என்னுடையது, எனக்கு மட்டும்தான் எண்ணம் இருக்கிற வரையிலே உங்களால் செழிக்க முடியாது, முன்னேற முடியாது. That is a terrible stronghold. Sometimes even people who believe in prosperity are in danger of getting into. இது ஒரு பயங்கரமான பலத்தாரன். செழிப்பை விசுவாசிக்கிற மக்கள் கூட சில சமயத்தில் இதற்குள்ளாக போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். You know, they give and they are blessed and they see God's blessing pouring into their lives. அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்து கொட்டுகிறது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. And they accumulate wealth. உடனே செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. God is not against accumulation of wealth. நீங்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு தேவன் எதிராக ஒண்ணும் சொல்றதே கிடையாது. That you have wealth is not a problem for God. உங்களுக்கு செல்வம் இருக்கிறது தேவனுக்கு பிரச்சனை கிடையாது. Look at how much wealth he has. அவருக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு பாருங்க. So he is not jealous of you. அவர் உங்கள மேல பொறாமைப்பட போவதில்லை. He is not jealous that you have more than one house. ஒரு வீட்டுக்கு மேல உங்களுக்கு இருந்தா அவர் பொறாமை கொள்ள போவதில்லை. He is not jealous that you have farms and lands and things like that. தோட்டம் பண்ணை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா அவர் பொறாமை கொள்ள போவதில்லை. He is not jealous that you have bank accounts. அல்லது உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்குது கண்டு அவர் பொறாமை கொள்ள போவதில்லை. God is not a silly petty person. தேவன் ஏதோ ஒரு அல்பத்தனமான ஒரு தேவன் அல்ல. He wants you to have it. நீங்கள் எல்லாம் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But he wants you to have the right attitude about it. ஆனால் அதை குறித்து சரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because when you are getting, I know that some of you are getting a lot. எனக்கு தெரியும் உங்களுக்கு சிலருக்கு வந்து நிறைய வருது. Because you are constantly hearing the preaching. ஏன்னா பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. And you are putting into practice. அதை நடைமுறையில கொண்டு வருகிறீர்கள். Even today after I preached, some man came up. இன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ண பிறகு ஒருத்தர் வந்தார். I was in big trouble. I was getting ready to be chucked out of the company. அவர் சொன்னா பெரிய பிரச்சனை மாட்டிட்டேன், கம்பெனில இருந்து வெளியே துரத்துற அளவுக்கு வந்துருச்சு. I saw on television your preaching. தொலைக்காட்சியில உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன். Few months ago I started coming here. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க வர ஆரம்பித்தேன். I kept on hearing and kept on applying these things. இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தேன், வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டே வந்தேன். He says I only pray the word now. அவர் சொல்ல இப்போ வெறும் வசனத்தை தான் ஜெபிக்கிறேன். And I believe the word. நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். I confess the word. வசனத்தை அறிக்கை செய்கிறேன். And I tell you they have made me the head of the operations for the whole of India. அவர்
சொல்றான், இந்தியாவில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் என்ன தலைவராய் பாக்கிட்டாங்க. In our company they promoted me instead of throwing me out. என்னை வெளியே அனுப்புறது போல கம்பெனியில உயர்வை கொடுத்து விட்டார்கள் அப்படினாரு. And I am blessed 200 times, he says. 200 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்குனாரு. Just like that an increase has come in my life. சும்மா அப்படியே ஒரு பெருக்கம் வாழ்க்கையில வந்து விட்டது. Now this is not just one testimony, there's so many people have told me. இது வந்து ஒரு சாட்சி இல்ல, இப்படி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லி இருக்காங்க. So I think since you are all increasing, ஆகவே நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க எல்லாமே பெருகிறபடினால whoever is not increasing, you are going to increase. பெருகாதவங்க எல்லாம் பெருக போகிறீர்கள். Just a matter of time. கொஞ்சம் சீக்கிரம் நடந்துரும் அது. Since we are in an increase mode, நாம பெருகிற நிலைமையில இருக்கிறதுனால, since families are going to be blessed, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறபடினால, since the work of your hand is going to be blessed, நீங்க கைது செய்கிற வேலையில ஆசீர்வதிக்கப்பட since you போகிறீர்கள். hear it so much and you will prosper. நிறைய கேட்கிறதுனால நீங்கள் செழிக்க போகிறீர்கள். I want to put this in also because the right attitude about prosperity must go alongside. ஆகவே இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். செழிப்போடு கூட அது குறித்த சரியான எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். How to think about riches. செல்வங்களை குறித்து எவ்வாறு நாம் நினைப்பது? The Bible says that we are not the owners of it, we are only the managers of it, the stewards of it. வேதம் சொல்லுகிறது நாம் இதெல்லாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அதெல்லாம் நிர்வகிக்கிறவர்கள். I tell you, if you will in the next few weeks take this idea and put it in your heart, you will prosper beyond measure. அடுத்த சில வாரங்களுக்கு நான் சொல்லும்போதை கேட்டு நீங்கள் உள்ளத்தில் வைத்து பயன்படுத்தினால் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hello? Are you there? இருக்கீங்களா? When you got the right idea about riches, you will prosper beyond anything. ஐஸ்வரியத்தை குறித்த சரியான ஒரு எண்ணம் வந்து விட்டால் கற்பனை கேட்டாத அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். Jesus said, இயேசு சொன்னார் in John's Gospel chapter 8, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே, John's Gospel chapter 8, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், let me read to you verse 31 31 வாசிக்கிறோம் and 32. 31 32. Jesus said to those Jews who believed him, if you abide in my word, you are my disciples indeed. இயேசு தம்மை விசுவாசித்த யூதரை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். Notice the word abide. பாருங்க, நிலைத்திருந்தால் அந்த வார்த்தையை கவனிங்க. One translation says, if you continue in my word. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்தால், தொடர்ந்து இருந்தால். That means you heard my word, you continue in that. அதாவது என் வார்த்தை கேட்டு விட்டீர்கள், இப்ப தொடர்ந்தாலே இருங்க. You have now listen to the truth and continue in this truth. இப்போ சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்கள், இந்த சத்தியத்திலே தொடர்ந்து இருங்கள். So when you continue in the word, next verse says, you shall know the truth and the truth shall make you free. ஆக அடுத்த வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து இப்படி வசனத்திலே நீங்கள் இருக்கும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Many people need to be really free from the idea that they are the owners of whatever they have. நிறைய பேருக்கு என்கிட்ட இருக்குது, நான் தான் சொந்தக்காரன் ஒரு எண்ணம் இருக்கு, அதிலிருந்து இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும். But God's people who understand prosperity very well must understand this. ஆனால் செழிப்பை புரிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். They live as managers of God's riches on this earth. Riches have been entrusted in their hands so that they can properly distribute and spend it for the purposes that God has. செல்வங்கள் இந்த பூமியிலே அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அவர்கள் இந்த செல்வங்களை இந்த பூமியிலே சரியான விதத்தில் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக. It doesn't belong to them, it is God's. They are privileged to use it for his glory. அது அவர்களுக்கு சொந்தமானதல்ல, எல்லாம் தேவனுடையது. தேவ மகிமைக்காக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Read a well known verse in Proverbs, Psalm 24. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 24ல இருக்கு, அதை வாசிப்போம். But still there are people that are here new and need to look at the verses really. நிறைய பேர் இன்னும் புதுசா இங்க இருக்காங்க, ஆகவே அவர்கள் எல்லாம் வசனத்தை பார்க்க வேணும். Look at who is the owner of everything. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் யார் என்பதை கவனியுங்கள். Get to know the owner, my friend. சொந்தக்காரரை, உரிமையாளரை அறிந்து கொள்ளுங்கள். And understand that you are the manager. நீங்க வெறும் ஒரு நிர்வாகி, அதை புரிந்து கொள்ளுங்கள். Manager has a lot of perks. மேனேஜருக்கு நிறைய சம்பளத்தோடு கூட சேர்த்து நிறைய எல்லாம் வரும், நிறைய கொடுக்குறாங்க மேனேஜருக்கு. போகலாம், வரலாம், சாப்பிடலாம், இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். Lot of perks. நிறைய மற்ற காரியங்கள், வசதிகள். It's a big responsibility. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. God is so rich. தேவன் அந்த அளவுக்கு ஐஸ்வரியவான். has so much. தேவன் நிறைய வைத்திருக்கிறார். That if you are manager of God's resources and God's riches, you can never be poor. தேவனுடைய ஐஸ்வரியங்களை நிர்வகிக்க ஒரு ஆளா நீங்க இருந்தா நீங்க ஏழையா இருக்கவே முடியாது. Psalm 24 verse 1. சங்கீதம் 24:1. The earth is the Lord's and all its fullness. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. The world and those who dwell therein. உலகமும் அதிலுள்ள குடிகளும்.
The earth is the Lord's and its fullness is the Lord's. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. So the earth is full of good things. ஆக பூமி நல்ல காரியங்களால் நிறைந்திருக்கிறது. And the world and all who dwell in it also belong to God. உலகம் அதில் உள்ள குடிகள் எல்லாரும் கர்த்தருடையது. So I will say it this way. ஆகவே நான் இப்படி சொல்லுவேன். Everything I have belongs to God. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். And I also belong to God. நானும் கர்த்தருக்கு சொந்தம். If you get this, you'll prosper beyond anything. இதை புரிந்து கொண்டால் கற்பனை கேட்டால் Even I am not my own. நான் கூட எனக்கு சொந்தமானவன் அல்ல. That is what 1 Corinthians 6 says. 1 கொரிந்தியர் 6 தான் சொல்லுகிறது. You are not your own, for you are bought with a price. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவன் அல்ல, கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். So how I live is very important, and how I go about living my life is important, because my life, my days, my resources, the riches that I have, everything is given to me by God. ஆகவே நான் எவ்வாறு வாழ்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செல்வம், என்னுடைய வளங்கள் எல்லாமே தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள். This breath is given to me by God. இந்த சுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்டது. I didn't invent this breath. நான் இந்த சுவாசத்தை கண்டுபிடிக்கல. I'm breathing and I'm alive. நான் சுவாசிக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். And God has given it to me. தேவனால் எனக்கு It தந்திருக்கிறார். belongs to God. அது தேவனுக்கு சொந்தம். My body belongs to the என் Lord. சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். That is why even after I die, God will come back and raise it up. ஆகவே தான் மரித்த பிறகு கூட கர்த்தர் வருவார், அதை எழுப்புவார். And He will take it. அதை எடுத்து செல்வார். I will belong to Him, spirit, soul and body. ஆவி, ஆத்துமா, சரீரமாய் நான் அவருக்கு சொந்தமானவன். I am totally His. நான் முற்றிலும் அவருடையவன். So I cannot spend this body also on my own, just as I want. ஆகவே இந்த சரீரத்தை கூட நான் என் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது. It all belongs to God. எல்லாமே தேவனுக்கு சொந்தம். My days belong to God. என்னுடைய நாட்கள் தேவனுக்கு My சொந்தம். years belong to என்னுடைய God. வருடங்கள் தேவனுக்கு My சொந்தம். money belongs to என்னுடைய God. பணம் தேவனுக்கு My சொந்தம். house belongs to என்னுடைய God. வீடு தேவனுக்கு சொந்தம். Everything that I have belongs to God. என்னிடம் இருக்கிற எல்லாமே தேவனுக்கு சொந்தம். And I belong to God. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். Why does God give so much to us? ஏன் தேவன் நமக்கு இவ்வளவு ஏராளமாக கொடுக்கிறார்? Because He wants us, His people, to have so much so that we can do His work. ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் ஏராளமாய் வைத்துக் கொண்டு அவருடைய வேலை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். How many of you believe God's work needs to be done here? எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய வேலை இங்கே செய்யப்பட வேண்டும்? You know, first of all, understand that God wants you here. முதலாவது இத புரிஞ்சுங்க, நீங்க இங்க இருக்க வேணும் தான் தேவன் விரும்புகிறார். Don't be saying, Lord, I'm ready to come. ஆண்டவரே அங்க வர ஆயத்தமா இருக்குன்னு சொல்லாதீங்க. God says, shut up and keep quiet. தேவன் சொல்ற வாயை மூடிட்டு அமைதியா இங்கே இரு. I want you to be there. இங்க தான் இருக்கணும் நான் விரும்புறேன். Don't come. அங்க வராத. Heaven doesn't need you right now. இப்ப நீ பரலோகத்துக்கு அவசியம் இல்ல. Earth needs you. பூமிக்கு நீ தேவை. India needs you. இந்தியாவுக்கு நீ தேவை. Chennai needs you. சென்னைக்கு நீ தேவை. God says, be here. தேவன் சொல்ற இங்க இரு. And I'm going to give you much. You must get much so that you can do what I want you to do. உனக்கு நிறைய இருக்கணும், நான் நிறைய கொடுக்க போறேன். அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யணும் விரும்புறேனோ அதை செய் என்று சொல்லுகிறார். Now when you live like that, இப்படி நீங்கள் வாழும்போது, when you understand that you and all that is yours belong to God, நீங்களும் உங்களுக்கு இருக்கிற எல்லாமும் தேவனுக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொள்ளும்போது, there can be no place for covetousness in life. பிறகு வாழ்க்கையில இந்த பொருளாசை, பேராசைக்கு இடம் இல்லாமல் போகிறது. Now we are coming to really getting into the thing. இப்பதான் வரோம் விஷயத்துக்குள்ளே. Because a lot of Christians always when they hear prosperity preaching, they'll say, well brother, you know, if you go in that line, brother, you'll become very covetous. செழிப்பு குறித்த பிரசங்கங்களை நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த லைன்ல போனா அப்புறம் பேராசை உங்களுக்கு வந்துரும் அப்படின்றாங்க. அவங்க லைன்ல போனா தான் பேராசை ரொம்ப வரும். அவங்கள பாருங்க, எப்ப பார்த்தாலும் அவர் எப்படி நல்லா இருக்கிறாரு, என்னமோ பண்றாரியா. They are always full of jealousy and all kinds of things. எப்போதும் பொறாமை இது அதுன்னு அப்படிதான் நிறைஞ்சிருக்காங்க. Because they always believe this lie about poverty. ஏன்னா தரித்திரத்தை குறித்த இந்த பொய்யை தான் எப்போதும் நம்பி இருக்காங்க. So they are going in that line. ஆகவே அந்த லைன்ல போறாங்க. And they look at the other fellow going in the other line. வேற லைன்ல போற இன்னொரு ஆளை பார்க்கறாங்க. He says, my goodness, you know, he must be a worldly person. ரொம்ப உலக பிரகாரமான ஆளா இருக்கானே அப்படின்றாங்க அவனை பார்த்து. He must be a covetous person. There is danger of covetousness. இவன் பேராசை பிடிச்சவனா இருக்கும், பொருளாசைன்னு ஆபத்து வந்துரும், Oh, ஜாக்கிரதை. look, he's going in that prosperity line of thinking, and he's going to be drawn by covetousness and be eaten alive by covetousness. செழிப்பின் பாதையில போயிட்டு இருக்கான், பொருளாசை அப்படியே பிடிச்சிடும், அவனை பிடிச்சு அப்படியே சாப்பிட்டுடும் அப்படின்றாங்க. Now read with me Luke chapter 12. வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம். Let's go to this very interesting story. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இது. Luke 12:15. லூக்கா 12:15. Jesus is teaching. இயேசு அங்க போதிக்கிறார். Jesus said to them, take heed and beware of covetousness, for one's life does not consist in the abundance of things he possesses. இயேசு அவளை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார்.
I think every believer needs to understand that. நினைக்கிறேன் ஒவ்வொரு விசுவாசியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். Because when we preach prosperity, you will become prosperous. ஏன்னா செழிப்பை பேசும்போது நீ நிச்சயமா செழிப்பீர்கள். Because you are hearing that. ஏன்னா அதை கேக்குறீங்க. You will be believing that. அதை விசுவாசிப்பீர்கள். And you are bound to prosper. ஆகவே நிச்சயமா நீங்கள் செழிப்பீர்கள். But then when you prosper, ஆனால் நீங்கள் செழிக்கும்போது then you must not get the wrong idea about prosperity. செழிப்பை குறித்த தவறான எண்ணம் வந்து விட கூடாது. Because the right kind of prosperity is, in the right kind of prosperity there is a safety measures already put in place. ஏனா சரியான விதமான செழிப்பிலே ஏற்கனவே பாதுகாப்பாய் சில காரியங்கள் அங்கேயே அதிலே இருக்கிறது. So Jesus tells the story. ஆகவே இயேசு இந்த கதையை சொல்கிறார் about this whole issue. இந்த காரியத்தை குறித்து. And then he spoke a parable to them saying, the ground of a certain rich man yielded plentifully. அல்லாஹ் ஒரு உவமையை அவர் சொன்னார். ஐஸ்வரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. And he thought within himself saying, what shall I do since I have no room to store my crops? அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. And so he said, I will do this. I will pull down my barns and build greater. There I will store all my crops and all my goods. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களை அங்கே சேர்த்து வைத்து. I will say to my soul, soul, you have many goods laid up for many years. Take your ease, eat, drink and be merry. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். But God said to him, fool, தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, this night your soul will be required of you, then whose will those things be which you have provided? உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். So is he who lays up treasure for himself and is not rich toward God. தேவனிடத்தில் ஐஸ்வரியமானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். This is one of the main passages that is misunderstood. தப்பாய் புரிந்து கொள்ளப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. Because people will often come and tell you, brother, don't you know that in the Bible Jesus calls the rich man fool. மக்கள் அடிக்கடி வந்து சொல்வாங்க, பைபிள்ல வேதம் இயேசு சொன்னார் இல்லையா, பணக்காரனை முட்டாளே அப்படின்னு. So many Christians are in the business of calling all rich people fools. பல கிறிஸ்தவங்க பணக்காரங்களா முட்டாளுங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. Then they print tickets and go to the rich people only. அப்புறம் டிக்கெட் அடிச்சு பணக்காரங்கிட்ட தான் போறாங்க. Building church, brother. சர்ச் கட்டுறோம் பிரதர். Giving 1,000 rupees, 10,000 rupees, 5,000 rupees, whatever you are giving. 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் எவ்வளவு முடியுமோ நீங்க கொடுங்க. But when you talk about prosperity, they say God called the rich man fool. ஆனா செழிப்பு பற்றி பேசினா தேவன் அந்த பணக்காரனை முட்டாளேன்னு சொன்னார். அதையும் சொல்லிறாங்க. Now you know who the fool is. இப்போ உங்களுக்கு தெரியும் யார் அந்த முட்டாளன்னு. இன்னும் வேறெல்லாம் வருது, வேணாம். சில நேரத்தில் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க, அப்பதான் விளங்கும். சும்மா எப்படியே போயிட்டே இருந்தா ஒன்றும் விளங்க. Don't want to beat around the bush. சும்மா அப்படியே சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். I'm not here to just knock somebody. I'm just here to tell you the truth about how to think about these things. குறை சொல்ல வரல, எப்படி காரியங்களை குறித்து சிந்திக்கணும், சரியா சிந்திக்கணும், அத சொல்றேன். We have had enough of the wrong thinking, my friend. Let's kick it out of the door. நிறைய தவறா சிந்திச்சிட்டோம், அதெல்லாம் வெளியே அனுப்புவோம் முதலாவது. You know, rich man is not a fool. பணக்காரன் நல்ல முட்டாள். Why is this man called a fool? ஏன் இவன் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறான்? I'll show you why this man is called a fool. ஏன் முட்டாள் அழைக்கப்படுறான் காட்டுறேன் நானே. Why? ஏன்? Why is God so displeased with him? ஏன் தேவன் இவன் மேல பிரியமாகவே இல்லை? The last verse is the key. அந்த கடைசி வசனம் தான் திறவுகோல் போன்றது. So he who lays up treasure for தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். The problem with this man is himself. He thinks of everything that he has as his own. இவனுடைய பிரச்சனை என்னன்னா இவன்கிட்ட இருக்கிற எல்லாமே இவனுடையது என்று அவன் நினைக்கிறான். But notice the rest of the last verse. ஆனா அந்த வசனத்தின் மற்ற பகுதியை கவனிங்க. He is not rich toward God. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வரியவானாய் இல்லை. One translation says he is not rich for God, and many teachers, great Bible teachers, suggest that according to the original it must be translated in a better way as rich for God. பாருங்க, பல வேத வல்லுனர்கள் இதை எப்படி மொழிபெயர்க்கணும், சரியா எப்படி மொழிபெயர்க்கணுமா, அவன் தேவனுக்காக ஐஸ்வரியவானாய் இல்லை அப்படிதான் சொல்லணுமா? ஹலோ, it is good to be rich for God. தேவனுக்காக ஐஸ்வரியவானாய் இருப்பது நல்லது. I want to be rich. நான் ஐஸ்வரியவானாய் இருக்க விரும்புகிறேன். But I want to be rich for God. ஆனால் தேவனுக்காக அப்படி இருக்க விரும்புகிறேன்.
For some people, if they are rich, it's no good for God. சிலர் பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அதனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. But it's one thing to be rich for God, my friend. ஆனா தேவனுக்காக ஐஸ்வரியமுள்ள இருப்பது அது வேற காரியம் அது. That's the right way. அதுதான் சரியான வழி. You must be rich for God. தேவனுக்காக ஐஸ்வரியமுள்ள இருக்க வேண்டும். Lift up your hands and say, கரங்களை வைத்து சொல்லுங்க. I want to be rich. நான் ஐஸ்வரியவானா இருக்க I want to விரும்புகிறேன். be rich for God. தேவனுக்காக அப்படி இருக்க விரும்புகிறேன். You see, it's not for myself. அது எனக்காக கிடையாது. I'm not teaching prosperity and believing in prosperity so that I can get rich for myself. ஏதோ எனக்காக நான் சொத்து சேர்க்கும்படி செழிப்பை நம்பி செழிப்பை போதித்துக் கொண்டில்லை இங்க. No. கிடையாது. I am not there to lay up treasures for myself. எனக்காக பொக்கிஷங்களை சேர்க்கும்படி நான் இங்க இல்லை. But the treasures keep adding up. ஆனா பொக்கிஷங்கள் சேர்ந்துட்டே இருக்கு. Hello. ஹலோ. But it all belongs to God. ஆனா எல்லாமே தேவனுக்கு சொந்தம். I want to be rich for God. நான் தேவனுக்காக ஐஸ்வரியவானா இருக்க விரும்புகிறேன். The problem with this man is that he is laying up treasure for himself. ஆனா இவங்கிட்ட என்ன பிரச்சனை? இவன் தனக்காய் பொக்கிஷங்களை சேர்க்கிறான். That is why God called him a fool. ஆகவே தான் தேவன் அவனை முட்டாள் என்றாரு. You know why a man who lays up treasure for himself is a fool? தனக்காக பொக்கிஷத்தை சேர்க்கிறவன் ஏன் முட்டாள் தெரியுமா? Because he thinks of the treasure as belonging to him and him as the owner of these possessions. இந்த பொக்கிஷம்லாம் எனக்கு சொந்தம், நான் தான் இதுக்கெல்லாம் உரிமையாளன் என்று அவன் நினைக்கிறான். He does not understand the idea of being a manager for God's riches. தேவனுடைய ஐஸ்வரியங்களை நான் நிர்வகிக்கிறவன் என்று தன்னுடைய நிலையை அவன் உணரவில்லை. He is claiming ownership to these things. He thinks that he is the owner and there is, and I would call him an idiot really. இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் உரிமையாளன் அவன் நினைக்கிறான். அவனை முட்டாள்னு தான் சொல்லணும். Even the breath he is breathing, he didn't come up with it. அவன் சுவாசிக்கிறான், இந்த சுவாசம் அது கூட அவன் கண்டுபிடிச்சது இல்ல. That is why in this parable he is told, if your life is taken away today, your life will be gone tomorrow, then whose will be this? ஆகவே தான் உண்மையில் சொல்லப்படுது, இன்று ராத்திரியிலே உன் உயிர் எடுக்கப்படுமானா இதெல்லாம் யார்கிட்ட போகும்? Hello. ஹலோ. That will wake him up. அது கொஞ்சம் அவனை எழுப்பும். That will start anybody thinking. Anybody who thinks that it's all mine, you ask him who will it belong to after you're gone. எல்லாம் என்னதுன்னு சொல்றானே, அவன் நீ செத்தா நாளைக்கு இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. It is not ours. அதெல்லாம் நம்முடையது அல்ல. See, the problem with this man is this. இவங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னா, look at him. கவனிங்க அவனை. He says, it's my land. நான் சொல்றேன், இது என்னுடைய நிலம், my crops, என்னுடைய பயிர், my bonds, என்னுடைய களஞ்சியம், my crops, என்னுடைய பயிர்கள், my goods, என்னுடைய பொருள்கள். and then he says my soul. சொல்ல என்ன ஆத்துமா? ஆத்மா கூட விருதான். He says this is my land, my crops, my yield, my land, my goods, my everything, and then he says my soul is also mine. என்னுடைய நிலம், என்னுடைய களஞ்சியம், என்னுடைய தானியம், என்னுடைய பொருள் எல்லாம் எனது, கடைசில என் ஆத்மாவும் என்னதுன்றான். But the Bible says very clearly in Ezekiel chapter 18 verse 4, it says all the souls belong to God. ஆனா எசேக்கியேல் 18:4 மிக தெளிவா சொல்றது எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருக்கு சொந்தமானது. That's why he is a fool. ஆவேதான் இவன் முட்டாள். He is a fool because he does not know how things work. காரியங்கள் எப்படி வேலை செய்யணும் அவனுக்கு தெரியல. ஆகவேதான் அவன் முட்டாள். He is a rich fool. He's got money, but he's a fool because he does not understand life as he should understand it. அவன்கிட்ட பணம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாதனால தான் அவன் முட்டாளா இருக்கிறான். He thinks his soul is his. அவன் நினைக்கிறான் அந்த ஆத்மா அவனுடையதுன்னு. But he is told it will be required from you today. ஆனா என்ன சொல்லுது? இன்னைக்கு அது உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும். When the soul is taken away, when your life is taken away, you have no control over it. உயிர் எடுக்கப்படும் போது அது மேல உங்களுக்கு ஒரு அதிகாரம் கட்டுப்பாடே கிடையாது. Then you realize I'm not the owner of this. அப்பதான் விளங்குது இதுக்கு நான் சொந்தக்காரன் இல்ல. I'm not able to do anything. என்னால எதுவும் செய்ய முடியாது. I'm not the owner of this thing. இதுக்கு நான் உரிமையாளன் அல்ல. There is a giver. இத கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். There is someone who has given this to me. இத எனக்கு தந்த ஒருவர் இருக்கிறார். So everything belongs to God. எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தமானது. Now if you look at this idea of how everything belongs to God, எல்லாமே தேவனுக்கு தான் சொந்தம் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கவனித்தால், then you got to knock down another idea. பிறகு இன்னொரு எண்ணத்தை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். Because when it comes to tithes, ஏனென்றால் தசமபாகம் என்று வரும்போது, the traditional teaching is that 10% of our income belongs to God. பாரம்பரியமாக என்ன போதித்து விட்டார்கள், நம்முடைய வருமானத்தின் 10% கர்த்தருக்கு சொந்தமானது. Turn to Leviticus chapter 27. திருப்போம் லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு. 27. மன்னிக்கவும், லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு. And let me read to you verse 30. 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Leviticus 27:30. லேவியராகமம் 27:30. And all the tithe of the land, whether of the seed of the land or the fruit of the tree, is the Lord's. It is holy to the Lord.
தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. Then verse 32. 32 பாருங்க. And concerning the tithe of the herd of the flock, whatever passes under the rod, the 10th one shall be holy to the Lord. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. I think many times in the teaching about tithe itself, they have led us, in the wrong direction, and we have lost the blessing. நான் நினைக்கிறேன் இந்த தசமபாகத்தை குறித்த போதனையின் மூலமாகவே நம்ம தவறான பாதையில கொண்டு போயிட்டாங்க, நம்ம ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம். Because the essential teaching of the tithe, general teaching in the church of the tithe, is the 10% belong to God. ஏன்னா சபையில பொதுவா தசமபாகத்தை பற்றி என்ன சொல்றாங்க? வருமானத்தின் 10% கர்த்தருக்கு. What belongs to him, you cannot give. It's already his. கர்த்தருக்கு சொந்தமானது நீங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே அவருக்கு சொந்தமானது. So you take it aside and bring it, they say. ஆகவே என்ன சொல்றாங்க? ஆகவே நீ அதை கொண்டு வந்து கொடுத்துரு. The idea is 10% belongs to God, 90% belongs to you. என்ன எண்ணத்துல அப்படி சொல்றாங்க? 10% கர்த்தருடையது, 90% உன்னுடையது. So I have even heard it said that tithe, the 10% belongs to God, the 90% belongs to you. So over and above the tithes, out of the 90% whatever you give, the offerings, you give it, that you can give, they say. ஆகவே என்ன சொல்றாங்க? 10% கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆனா அந்த 90%ல 10%க்கு மேல நீங்க என்னவெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் காணிக்கை, அதை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. Tithe you don't give, but it belongs to God. தசமபாகம் நீங்க கொடுக்கிறது கிடையாது, ஏன்னா அது தேவனுக்கு சொந்தமானது. But offering you give because it's yours, out of yours you are giving. ஆனா காணிக்கை உங்களுக்கு சொந்தமான, ஆனா அந்த 90% உங்களுக்கு சொந்தமானதுனால அதுல இருந்து நீங்க காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கலாம்ன்றாங்க. So when you give, you are only giving the offerings. ஆகவே நீங்கள் கொடுக்கும்போது காணிக்கையை மட்டும் தான் கொடுக்கிறீங்க. This is the traditional teaching. இதுதான் பாரம்பரிய போதனை. But look at Malachi 3:8. ஆனா மல்கியா 3:8 கவனிங்க. Listen to this. Will a man rob God, yet you have robbed me? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? என்றாலும் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். But you say, what have we robbed you? ஆனா நீங்களோ நாங்கள் என்ன வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள். எதில் உம்மை வஞ்சித்தோம்? And what have we robbed? வஞ்சித்தோம் என்கிறீர்கள். In tithes and offerings. தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. Hello. Are you there? இருக்கீங்களா? He says, you've robbed me in tithes and offerings. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் என்ன வஞ்சித்தீங்கன்றாரு. Now since tithe belongs to God, I can understand how God can say you robbed me of the tithe, because it belongs to me, you took what is mine. பாருங்க, தசமபாகத்தை பற்றி புரியுது. தசமபாகம் கர்த்தருக்கு சொந்தமானது, ஆக அதை கொடுக்காம போகும்போது இதுல என்ன வஞ்சித்தீர்கள் தேவன் சொல்றாரு. What is robbing? திருடுறது, வஞ்சிக்கிறது என்ன? It is taking another man thing that belongs to another man. இன்னொருத்தருக்கு சொந்தமானதை நாம எடுத்துக்கொள்றது. You can't rob someone of that which does not belong to him. உங்களுக்கு சொந்தம் இல்ல. You cannot rob someone of something that doesn't belong to him. ஒரு ஆளு, now you cannot rob someone of that which doesn't belong to him. அதாவது ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு சொந்தம் இல்லன்னு சொன்னா அவங்கிட்ட இருந்து அதை களவாட முடியாது. You can rob him only when it's his. அது அவனுடையதா இருக்கும்போது தான் அவங்கிட்ட இருந்து அதை களவாட முடியும். Right? Otherwise it will not be robbery. இல்லாட்டி அது திருட்டா இருக்க முடியாது. If someone robs this watch from me, பாருங்க, என்கிட்ட ஒருத்தர் வாட்சை திருடினாருன்னு I'll say, why did you rob this? நான் கேக்குறேன், ஏன் திருடுறீங்கன்னு. Why am I asking? ஏன் நான் கேக்குறேன்? Because it is mine. ஏன்னா அது என்னுடையது. So God says, you robbed not only tithes but offerings. ஆகவே தேவன் என்ன சொல்றாரு? நீங்க தசமபாகத்தை மட்டும் இல்ல காணிக்கையும் கூட திருடிட்டீங்க. So let me break the news. ஆகவே செய்தியை சொல்றேன் நான். Not only 10% belongs to God. 10% மட்டும் தேவனுக்கு சொந்தம் கிடையாது. The 90% also belongs to God. 90% கர்த்தருக்கு தான் சொந்தம். So 100% belongs to God. ஆகவே 100% கர்த்தருக்கு சொந்தம். So I say to you, you can never really give to God. ஆகவே நான் என்ன சொல்றேன்? தேவனுக்குன்னு உங்களால கொடுக்கவே முடியாது. Because you are only bringing back what he has given to you. என்றால் அவர் உங்களுக்கு என்ன தந்திருக்காரோ அதை தான் திரும்ப அவர்கிட்ட கொண்டு வரீங்க. The earth and the fullness thereof belongs to God. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. You have to drastically change your idea or way of thinking. ஆகவே உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் முற்றிலுமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். And leave being a proprietor and become a managing director. நான் தான் உரிமையாளர் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் தான் நிர்வகிக்கிறவன் என்ற எண்ணத்துக்கு வாங்க. Amen. Amen. We are not proprietors, we are managers. நாம் உரிமையாளர் அல்ல, நிர்வகிக்கிறவர்கள். Like they say about income tax, you pay your tax and rest you can do whatever you want. Income tax பத்தி சொல்றாங்களே, டாக்ஸ் கட்டிட்டு மீதி பணத்தை வச்சு நீங்க என்ன வேணா செஞ்சீங்க. Nobody can ask you anything. யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க எதுவும். Not me. I got to pay the tax and I got to give God, and then rest of it also God is going to ask what I did with it, because I am a manager of the whole thing. பாருங்க, நான் டாக்ஸும் கட்டணும், தேவனுக்கு தசமம் கொடுக்கணும், அது மட்டும் இல்ல மற்றதையும்
நான் தேவனுடையது என்று எண்ணி தேவனுக்கு அந்த விதத்துல தான் செலவழிக்கணும். After I give the 10%, it does not absolve me of my responsibility of spending the rest correctly. பாருங்க, 10% நான் கொடுத்த பிறகு மீதி உள்ள காசை நான் சரியா செலவழிக்க தேவையில்லைன்ற ஒரு எண்ணத்துல இருக்க கூடாது. I am obligated before God as his manager of his riches to spend every penny of everything that is given to me correctly. தேவனுடைய சொத்து என் கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே என் கையில இருக்கிற ஒவ்வொரு பைசாவையும் சரியான விதத்துல செலவழிக்கும்படி நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். Hello. So that now I don't look at giving as giving. ஆக இப்பொழுது நான் கொடுக்கும்போது அது சும்மா கொடுக்கிறதுன்னு நினைக்கிறது கிடையாது. Look at giving as investing. கொடுக்கிறதை முதலீடாகத்தான் நான் பார்க்கிறேன். And distributing. அதை நான் பகிர்ந்தளிக்கிறதா நினைக்கிறேன். Because God has given. ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிறார். He is the giver. அவர்தான் கொடுக்கிறவர். What am I? நான் யார்? I am a distributor. நான் அதை பகிர்ந்து கொடுக்கிறவன். Hello. God is the giver. தேவன் தான் கொடுக்கிறவர். I am the distributor. நான் பகிர்ந்து கொடுக்கிறவன். God is the giver. தேவன் தான் கொடுக்கிறவர். I am an investor. நான் முதலீடு செய்கிறவன். I am investing in certain things so that it will become more. சில காரியங்களில முதலீடு செய்கிறேன். ஏன்? அதெல்லாம் பெருகும் அதிகமாகும் என்ற எண்ணத்திலே. So I put in things which will fetch me more. ஆகவே அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய சில காரியங்களிலே முதலீடு செய்கிறேன். Because God is going to come back and ask me, what have you done with the 10 talents I gave you? தேவன் திரும்ப என்கிட்ட வந்து கேட்பார், 10 தாலந்து கொடுத்தேனே, அதை கொண்டு என்ன செய்தாய்? If I said, Lord, I covered it up in a sari, ஆண்டவரே சீலையில சுத்தி வச்சிட்டேன்னு சொன்னா, and I got it safe, பத்திரமா வச்சிருக்கேன், here is your stuff, நீர் கொடுத்தது இங்க இருக்கு, then that also he will call you a fool. உங்களை முட்டாளன்னு தான் சொல்ல போறாரு. Because that is not very bright. ஏனா அது ஒண்ணும் புத்திசாலித்தனம். Why did he give it to you? ஏன் உங்களுக்கு தந்தார்? He gave it to you so that you will multiply. நீங்க அதை பெருக்குவீர் என்ற எண்ணத்திலே தான் தந்தார். So it is not really giving. Even when you give to the work of God, it is not giving, it is investing, which brings you back rich returns. தேவனுடைய வேலைக்கு நீங்கள் கொடுக்கும்போது கூட அது கொடுப்பதல்ல, அது முதலீடு. அது மிக அதிக வருவாயை உங்களுக்கு திரும்ப பெற்று தரும். Everyone is required to be an expert in investing. ஒவ்வொருவரும் முதலீடு செய்வதிலே கைதேர்ந்தவராக இருக்க வேண்டும். And if you don't invest, then your money gets depleted. நீங்கள் முதலீடு செய்யவில்லை என்றால் உங்களுடைய பணம் குறைந்து கொண்டே வருகிறது. Just imagine a man having a lot of money and sitting on it, that money will become less of a money tomorrow. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் கிட்ட நிறைய காசு இருக்கு, அது மேலே உட்கார்ந்துட்டு இருக்கான், கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். That is one sure way of becoming nothing. ஒண்ணில்லாம ஆகிறதுக்கு அது நிச்சயமான ஒரு வழி. Don't do anything with your money, just sit tight on it. பணத்தை ஒண்ணுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா, you don't invest in it, don't do anything with it, sit tight on it, it will become nothing one day. முதலீடு செய்யாம ஒண்ணும் பண்ணாம அப்படியே வச்சிட்டு அது மேலே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லாம போய்டும். Because every day it's the inflation is going up. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பணவீக்கம் அதிகரிக்கிறது. Every day it must increase. The money that you have must increase. ஒவ்வொரு நாளும் உங்க கையில இருக்க பணம் பெருக வேண்டும். Therefore, you as a good steward of God's resources, you must take it and use it every day to increase in whatever you are doing. ஆகவே தேவனுடைய வளங்களை கையில வைத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு உக்கிரானக்காரனை போல நல்ல முதலீட்டிலே போட வேண்டும். Even though it doesn't belong to you, since you are the managing director of this whole riches and wealth that God has placed in you, you are required to make wise decisions about how to use it. நீங்களுடைய உரிமையாளராக இல்லாமல் இருந்தாலும் கூட அதை நிர்வகிக்கிறவராக இருக்கிறபடினாலே அது பெருக்கத்தை கொடுக்கும்படி நீங்கள் புத்தியுள்ள விதத்திலே அதை முதலீடு செய்யும்படி எதிர்பார்க்கப்படுகிறது. And when you are a steward, you can never lose. நீங்க இப்படி நிர்வாகியா இருக்கும்போது இழக்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. Hello. No loss. இழப்பே கிடையாது. You know why? ஏன் தெரியுமா? How can you lose something that is not yours? உங்களுக்கு அல்லாத ஒன்றை எப்படி இழக்க முடியும்? It is impossible to lose something that never actually belonged to you. உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை இழப்பது என்பது முடியாத காரியம். Since it's not mine, I can never lose. பாருங்க, இது என்னுடையது அல்ல, ஆகவே நான் இழக்கவே முடியாது. You see people that have lost, they'll say, well, I had this much brother, I had this brother, I had that brother, all my money is gone, my house is gone, my this is gone, my that is gone, just like that man they speak. இழந்து போனதை பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்களை பாருங்க, வீடு போச்சு, நிலம் போச்சு, இது போச்சு, அது போச்சுன்னு இந்த ஆளை போல தான் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இது என்னதுங்க, அது என்னதுங்க? You cannot lose if you look at yourself as a managing director. நான் ஒரு நிர்வாகி என்பது போல நீங்கள் பார்த்தால் நீங்கள் அதை இழக்கவே முடியாது. That is why Proverbs 11:24 says. ஆவேதான் நீதிமொழிகள் 11:24 சொல்கிறது. There is he that scattereth yet increases. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. And it says there is he that withholds and still tends to poverty. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினாரித்தனம் பண்ணியும்.
தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிசினாரித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. What a truth. You must stop when you read the Bible in astonishment. வேதத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் நின்னு ஆச்சரியப்பட வேண்டும். Everybody will tell you if you keep what you have, you'll have much. எல்லாம் என்ன சொல்றாங்க, இருக்கிறத பத்திரமா வச்சா நிறைய இருக்கும். The Bible says if you scatter, you'll have more. வேதம் என்ன சொல்லுது, வாரி இறை நிறைய வரும். Scatter means not throw it away. வாரி என்ன ஊதாரித்தனமா தூக்கி எறியுது. Agricultural language. இது வந்து விவசாய வார்த்தைகள். Like a farmer goes and plants the seed, you scatter the seed. He scatters the seed, sows the seed like that. எப்படி ஒரு விவசாயி நிலத்துல போகும்போது அப்படியே விதைகளை நிலத்துல வாரி 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 தூவி இறைக்கிறானோ அப்படி வாரி இறைக்கிறது தான் சொல்லிருக்கு. It's talking about scattering your seed on the ground, sowing it. அதுபோல இந்த விதைக்கிறது போல நிலத்திலே வாரி இறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Amen. Amen. That is why it says there is he that scattereth yet increases. ஆவேதான் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. I want to be the scattering kind. நான் வாரி இறைக்கிறவனா இருக்க விரும்புறேன். Because there is he that withholds and still tends to poverty. ஏன்னா அந்த பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடையக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. Amen. Amen.